வணக்கம். இன்றைய காணொளியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, நாம் தமிழ் கட்சிக்கு இறுதி எச்சரிக்கை விட்ட ஒரு வீணா போன ஒரு அரசியல் பைத்தியத்தை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பைத்தியத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை முனீஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு தனக்குத்தானே விளம்பரம் பண்ணிக்க ஒரு விளம்பர பைத்தியமாக மாறி இருக்கிறோம். அதாவதுங்க, பல கட்சியில் வாயை வச்சுட்டு வந்துருக்கிறோம். வாயை வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் இன்னமும் இந்த வாடகை வாயை எடுப்பானுங்க, இந்த திராவிட வச்சு அதுமாரி நினைக்காதீங்க. யாரும் இவனை கூப்பிடல, இவனா வாலண்டரியே போயிடுவோம். அதாவது நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறேங்க, உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறான் அப்படின்னு இவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். கேட்டால் அந்த கட்சியோட முத்திரையை நம்ம வச்சுக்கிறது, இந்த கட்சியாக தான் நான் பேசுகிறேன், அந்த கட்சியாக தான் உழைக்கிறேன் அப்படின்னு அப்படி பல கட்சிக்கு பேசியிருக்கிறான். அதை அப்படி வரிசையாக பார்ப்போம். முதல் கட்சியாக என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஐயா ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப மாற்றத்தை விரும்பிய தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதா? ஐயா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே, உங்களுக்கு முடியவில்லை என்றால், உங்களால் உடல்நிலை சரியில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் கை மட்டும் காட்டுங்கள், நீங்கள் விரும்பிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம். தமிழ்நாட்டின் தலைமகனே, தமிழ்நாட்டை தலைமையேற்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இந்த நாயை கூப்பிட்ட நேரம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அரசியல் கட்சி தொடங்குறது வந்து பின் வாங்குறேன் அப்படின்னு பின் வாங்கிட்டாரு. உடனே அதுக்கு ஒரு காணொலி போடுற அந்த நாய், ஐயா உங்களை தானே நம்பி இருந்தோம், தமிழ்நாட்டு இளைஞரோட நம்பிக்கையே நீங்க தான், நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவீங்கன்னு பார்த்தோம், இப்படி படக்குன்னு படுத்துக்கிட்டீங்க, உங்களால முடியலன்னா என்ன, நீங்க வீட்டிலே இருங்க, நீங்க கட்டளை மட்டும் இடுங்க, நாங்க இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் காலப்போக்கில் அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆனோன்னா அடுத்த கட்டமாக எங்கடா போய் வாய வைக்கிறதுன்னு பார்த்தோம். டப்புன்னு அதிமுக போய் குதிச்சிட்டான்னா நீ போய் சேர்ந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இவன் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்குவான், ஏதோ ஒரு கட்சி வச்சு அடையாளப்படுத்திக்குவான். அப்படி ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அதிமுக தூக்கிட்டான், இவன் தூக்கிட்டான். இவன் போய் அதிமுக கால வச்ச நேரம் நம்ம அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கட்சியெல்லாம் உடையுது. உடனே கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி. அப்போ அந்த ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்குவாங்களே சில வயசாண்டிங்களாம், இல்லை அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தது சின்னம்மா, அவங்க தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அந்த நாயை மண்டையில் ஏற்றிக்கிட்டு காணொலியாக போட்டு தள்ளுறோம். தமிழ்நாடு முழுக்க அம்மையார் சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அந்த கட்சி அவர்களுடையதுதான். இந்த கட்சி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து கையில் எடுக்க இருக்கிறோம். எங்களுடன் ஆதரவாக அனைத்து அதிமுக காரர்களும் வர வேண்டும். சின்னம்மா தாயே, இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்க நீ தான் தாயே வரணும். அதிமுக தொண்டர்கள் மனசுல எல்லாம் நீ தான் தாயே இருக்கிற, நீ தான் நிரந்தர பொதுச் செயலாளர் தாயே சின்னம்மா அப்படிங்கிறான். அத்தோட விட்டானா, சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றமே அந்த பேர் எப்படி வந்தது தெரியுமா? அம்மா ஜெயலலிதா அவர்களால் செல்லமா வைக்கப்பட்ட பேர் தான் சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு காணொலியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அருமாந்திரம் முடிச்சுங்க. டேய், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எடுபடியா இருந்தவங்கடா அவங்க, கூமட்டை கூமட்டை எடுபடியா இருந்தவங்க, புரியுதா? மொத்த பணமும் வீட்டு இருக்குது பினாமில. அம்மா சத்ததுக்கு அப்புறம் ஆட்டை போட்டுக்க வேண்டியதான். அதனால அம்மா பேர் வச்சாங்க சசிகலா அவர்களுக்கு சின்னம்மான்னு சொல்லி சொன்ன பத்தியா, நக்கிட்டுறா நெஞ்ச. அதனால இந்த நாயை அங்கே கொஞ்ச நாள் ஊட்டிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு மவுசு குறையிற மாதிரி தெரிஞ்சவொன்னே டாப்புன்னு பழிச்சு அடிச்சுட்டாங்க. அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி நீடிக்கும் நிலையில் மதுரையில் தமிழக இளைஞர் அரசியல் முற்போக்கு கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலான வாசகங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். அடுத்த முதல்வர் வேட்பாளர் நீங்க தான் இருக்கணும், அதிமுக நீங்க தான் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு அங்க பல்ட்டி அடிச்சிட்டான். என்னடா கருமாந்திரம் முடிச்சு உன்னோட வரலாறு இவ்வளவு கேவலமா இருக்குது. சரி, அத்தோட நிறுத்திக்கிட்டானு பார்த்தாங்க. அட படக்குன்னு கேப்ல ஒரு குண்டை போடுறான். மற்ற மாநிலங்களை காட்டி தமிழகம் இவ்வளவு தூரம் கல்வியில் முன்னேறிக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் கலைஞர் அவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது வந்து ரொம்ப முன்னெடுத்தது கலைஞர் அவர்கள் தான். அந்த நவீன தமிழகம், இந்த தமிழகம் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான். இந்த தமிழ்நாடு இப்ப இருக்கிறதுக்கு யார் காரணம்? கலைஞர் தான். தமிழ்நாட்டு மக்கள்லாம் வசதியா வாழ்றாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, யார் காரணம்? கலைஞர் தான். தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் பட்ட படிப்பு முடிச்சுட்டு பாதியெல்லாம் மறந்து போறாங்களே, கோடி சம்பாதிக்கிறாங்களே, யார் காரணம்? கலைஞர் தான் அப்படிங்கிறான். அட கோமாளிக்கு பிறந்த கோமாளி இவனை இப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இங்க எங்கேயுமே எடுபடல போல. உடனே புதுசா வந்தா கட்சிக்குள்ள குதிச்சிட்டான். கரெக்டா, நீ இப்ப குதிச்ச பாத்தியா, அதுதான் கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்குறி ஆகிறதுக்கு எல்லா தவிர இந்த தற்குறி நாய்க்கு இருக்குது. அப்ப கரெக்டான இடத்துக்கு தான் போயிருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருக்கு செலவழிக்கணும், ஒரு தெருவில் கலைஞர் பேருன்னு வைக்கணும், இதெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விஜய் சார் சொன்னார். இவனும் நவீன காலத்துக்கு தந்தைன்னா. அப்புறம் அம்மா இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம அம்மாவுக்காக பாடுபடணும், நான் அம்மாவோட கட்சி தான் அப்படின்னு விஜய் சொன்னாரா. இவனும் அதிமுக தான் எல்லாமே அப்படின்னா. அப்புறம் இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா இவன் அங்கே ஓடிட்டான். கரெக்டு தானே, மேட்ச் ஆயிடுச்சு. தலைவன் எவ்வளியோ
தொண்டனாவளி மேட்சிங் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக அங்கே போயிட்டேன். சரி போனேன், அப்படியே பயணிக்க வேண்டியதானே. ஏண்டா கோமாளி, எதுக்குடா ஐயா திருமாவளவன் போய் பார்த்தா? இவன் திருமாவளவனை பார்த்து ஒரு காணொலி போட்டாங்க, அணிலுங்களாம் இவனையே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு காணொலி போடுறோம். என்னன்னு பார்த்தா, நான் வந்து விஜய் ரசிகன் இல்லை 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 இல்லை, நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு அரசியல் கட்சி தலைவர் பார்க்க பர்மிஷன் கேட்குமா? அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாதுங்களா? டேய், அவங்களாம் அரசியல் கட்சி தலைவருங்க, நீ யாரு? நீலாம் அரசியல் வியாதி, நீலாம் ஒரு அரசியல் விளம்பர பைத்தியம். நீ யார் வேணாலும் மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்க யாரால எதுக்குறாங்களோ அவங்களாம் போய் நிற்கிறா ஏடா கோமாளி. அப்புறம் அணில் கடிக்க தான் செய்யும். ஆனால் அதுலேயும் ஒன்று சொல்கிற பாருங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்கறதுனால நீங்களாம் என்ன ஊப்பிங்கிறீங்க, சங்கிங்கிறீங்க. நம்ம கட்சியோட கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மனித நேயம், மனிதத்தை போட்டுருணும். ஆமாம் போட்டுருணும், நாங்கள் அதை தான்டா போட்டுருணும். எல்லா கட்சி தலைவருக்கும் ஓடி ஓடி போய் நிற்கிறோம். எவனோ ஒருத்தர் எதிர்த்தானா கூட அந்த கட்சி தொண்டர் குரல் கொடுக்குறான்னு சொல்லி எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு. ஐயா முதல்வர் போய் எங்கள் அண்ணன் பார்த்ததுக்கு என்னென்ன வீடியோ போட்ட, நீ எப்படி எப்படி பேசுனேன் ஏண்டா பொய்யால? உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்து தகவலிச்சிருந்தியா? உன்னை பொழக்கணும்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன்டா. டே கோமாளி, மதுரை முட்டாள் தற்குறி முனிஸ், உன்னை பொழக்கணும்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். நீ எப்பயாவது மாட்டுவ அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எப்படி மாட்டினேன் அப்படின்னு பார்க்குறியா? அதாவது இந்த வீடியோ வந்து திருமாவளையை பார்த்துட்டு வந்துருக்கான், அந்த காணொலி எடுத்து கருமாந்து முடிச்சு இவன் ஒரு விளம்பரம் பீத்தியும் தானே இவனோட யூடியூப் சேனலில் போட்டான். அது அணிலுங்க பார்த்து கடிக்க வந்துட்டாங்க. கடிக்க வந்தோன்னே நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு தலைவர் போய் பார்க்குறேன் அப்படின்னு பேசுனதோட ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நீ சொன்ன பார்த்தியா, நான் வணக்கம். நான் ரீசெண்டா 2 தலைவர்களை சந்திச்சிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ல பச்சோந்தி மாறிட்டியா, திமுக கொத்தடிமை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் இது வரைக்கும் என் அரசியல் வாழ்க்கையில நான் முதல்ல ஒரு தலைவரை நான் ஒரு அரசியல் ரீதியாக ஆதரவு தரேன்னு சொல்லி அவருக்கு ஓட்டு கேட்கிறேன்னா அது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். ஆரம்பத்தில் இருந்தா எந்த கட்சிக்கு நான் ஓட்டு கேட்டதில்ல, ஆதரவு கொடுத்ததில்ல. முதல் முறையா நான் ஒரு கட்சி ஆதரிக்கிறேன், ஒரு கட்சி தலைவரை தலைமை ஏற்கிறேன் அப்படின்னா அது தளபதி விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன பத்தியா, அங்க மாட்டினேன். ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுட்டா கோமாளி, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. உண்மையுமே சொல்லட்டுமா, உன்னை பத்தி பேசுற இந்த காணொலி, இந்த டைம் வேஸ்ட். எனக்கு நான் பேசுற காணொலியை என் உறவுகள் பார்க்குறாங்க பாரு, அவங்களோட டைம் வேஸ்ட், ஒட்டுமொத்த டைமும் வேஸ்ட். ஆனால் இருந்தாலும் ஏன் பேசுறேன்னா, எச்சரிக்கை கொடுக்குற நீ நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கை. டேய், இந்த மாதிரி பல பேர்த்த பார்த்துட்டு வந்துருக்குறோம். ஏண்டா கோமாளி, நானும் உசுருடா தளபதி. டேய், நானே மூடிக்கினுக்கிறேன், நீ என்ன குதிக்கிற? இப்படி தளபதி வந்தாலும் தூக்கி நிறுத்திட்டு வரான். ஏண்டா கோமாளி, இவனை மாதிரி தான் விஜயும். விஜய் ஓகேலாம் நினைக்காதுங்க, திமுகவால் உருவாக்கப்பட்டது தான் தளபதி, புரியுதா? இந்த சில்லறனா என்னென்ன பண்ணோம், எல்லா கட்சியிலுமே வாய வச்சான் பாரு. அதே போல தான் தளபதி எல்லா கட்சியிலையும் வாய வச்சுட்டு வந்தவர். இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, 2024 ஓட்டை பிரிக்கணும், சீமானான ஓட்டு வங்கி குறைக்கணும். அதுக்காக நல்ல மாசா இருக்கிற படத்தில் பயங்கர டைலாக்லாம் பேசுகிற நீ வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் அப்படியே ஓட்டு, தேர்தல் நெருங்க நீ அப்படியே ஏதாவது 2-3 இடத்துல வாயெல்லாம் விட்டுக்கிட்டே இரு, ஓரளவுக்கு ஓட்டு வந்துடும். அவங்களுக்கே தெரியும் உனக்கு ஓட்டு விடுவாது விஜய்க்குன்னு, இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டு வரும். அதில் வந்து சீமானோட வாக்கு வங்கி குறைக்க யூஸ் ஆகும்ல. அதனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 கோடி சார் விஜய் சார் கொடுத்துருப்பாங்க, புரியுதா? எங்கள் அண்ணனை வீழ்த்த 1500 கோடி கொடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அதுதான் தாவேக்கா, புரியுதா? அது எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற அப்படின்னா, 1500 கோடி வந்து சும்மா தான், குறைஞ்சது ஒரு 2000 கோடி இருக்கும். அதுக்கப்புறம் 2026 முடிஞ்சதுக்கப்புறம் பல படம் ஷைன் ஆகும். ரெட் ஜெயின் நியூஸ் தயாரிப்பில் விஜய்க்கு இந்த ஆள் கொடுக்குற பணத்தில், திமுக கொடுக்குற பணத்தில் ஆட்டையை போட்டுருவார். ஏன்னா விஜய் ஒரு சுயநலம் தான் எங்களுக்கு தெரியும், ஆட்டையை போட்டுருவார் தான். ஃபைனான்சியராக வந்து ஆதவ கொண்டு நிறுத்திக்கிறாங்க, புரியுதா? ஆதவே அதுக்கு தான் வந்தது, ஒட்டுமொத்த கட்சிக்கு அவர் தான் ஃபைனான்சியர். திமுக சொல்கிறது ஆதவ் தான் கேட்கணும், ஆதவ் சொல்கிறது தான் உங்கள் தளபதியும் கேட்கணும். புரிஞ்சிக்கலாம், அது வந்து உங்கள் பிரச்சனை. இதுதான் உண்மை. 2026 அப்புறம் இந்த ஆள் மறுபடியும் ஓடிடுவான், அது வேற. சரி, அது போயிட்டு போகுது, அது கிடப்பட்டு போட்டோம். தம்பி மதுரை முட்டாள் முனிஸ், உனக்கு தான் இத்தோட நிறுத்தி அந்த நாம் தமிழ் கட்சி எச்சரிக்கை கொடுக்குறது, பெரிய புடிங்காட்டம் ரூமில் உட்காந்துக்கிட்டு நாங்களாம் அப்படி இப்படின்லாம் இந்த விஜய் டைலாக் மாரி எங்கள் பேசிட்டு வச்சுக்காத, இன்னும் நாரும் உன்னை பற்றி நிறைய காணொலி வரும், புரியுதா? இதுக்கு மேலே போய் அந்த காணொலிலாம் அழி இவ்வளோ தற்கொலையாக இருப்பா. ஏண்டா ஒரு கட்சிக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் இதெல்லாம் நோண்டி எடுத்துருவாங்க, வெளியே போட்டால் அவங்க அசிங்கம் தெரியாது. இப்போ தெரியுதா நீ ஏன் தற்கொலைன்னு? ஏன்னா தற்கொலைக்கு உண்டான தலைமை எடுத்துட்டல, கரெக்டான தற்கொலையாக தான் இருக்கிற. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.